வணக்கம் மக்களே, இது உங்கள் மலை சிறகு டிவி. நான் உங்கள் சூர்யா. மலை சிறகு டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட்டோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எந்தெந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்குறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் வாரில் 1971 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 பேர்த்த கொண்டுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பொன்னியின் செல்வன் இங்கே தாங்க எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் விட யாருக்குமே தெரியாத ஒரு ஆச்சரியம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாக எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி ஸ்தலம் தான். மும்மூர்த்தி ஸ்தலம்னா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம திருமூர்த்தி மலை தான். இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம். உடுமலை மக்களோட ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்துட்டோம்னா இதுதாங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம திருமூர்த்தி மலையில் தாங்க இருக்கிறோம். இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 கடவுளுமே ஒரே கருவறைக்குள்ளே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கோயில் இது ஒன்று தாங்க. இப்போ தாங்க இங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. மகா சிவராத்திரி, அமாவாசை இந்த டயத்துலலாம் பாட்டோன்னா நிற்கிறக்கு கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. என்னென்ன திரைப்படங்கள் எடுத்திருக்காங்கன்னு நம்ம அடுத்தடுத்து போகிற இடங்களில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. வாங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பஞ்சலிங்கம் அருவியில் தாங்க இருக்கிறோம். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ கம்மியாக வருது. ஆனால் இவ்வளோ கம்மியாக வர தண்ணி ஒரு 30 பேர்த்த கொண்டுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த அளவுக்கு தண்ணி வேகமாக வருங்க. இப்போ தான் அது கம்மியாக வந்துட்டு இருக்குது. இந்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பேஞ்சு வர்ற தண்ணியில் பாறையில் விழுந்து இந்த சைடு சரிவாக இருக்கிற சைடில் விழுகிற தண்ணி எல்லாமே இந்த சைடு தாங்க வருது. உடுமலை மக்களோட ஒரு குட்டி குற்றாலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அருவி ஃபேமஸான அருவி. மேலே 5 சிவலிங்கங்கள் இருக்குது. அதனால இந்த அருவி பேர் பஞ்சலிங்க அருவின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வர்ற தண்ணி நிறைய மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் இதெல்லாம் கடந்து வர்றதுனால ரொம்பவே ஒரு மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லலாம். இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது உங்களோட உடம்பும் மனசும் அவ்வளோ புத்துணர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூலிகை தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஆடி பாடாத தமிழ் நடிகர்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடத்துல தான் இருக்கிறோம். அப்படி என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை டேமில் தாங்க இருக்கிறோம். இப்போது ரீசெண்டாக PS2 பொன்னியின் செல்வன் பாகம் 2 அதில் முதல்ல வர்ற 15 நிமிஷமுமே இங்கே தாங்க எடுத்திருக்கிறாங்க. வாங்க அது எந்தெந்த இடம்னு அப்படியே நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, பொன்னியின் செல்வன் பாகம் 2ல் முதல்ல வர்ற சீனு இதில் தான் காட்டியிருப்பாங்க. இந்த வழியில் இப்படியே வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கொடி படத்தில் தனுஷை திரிசாக்கா கொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் இந்த காட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த தைல தோட்டம் இதுதான். பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டேம் ஏரியாவிலேருந்து தான் வருது. அதாவது கேரளாக்குள்ளே இருக்கிற பரம்பிக்குளத்துலேருந்து தான் நம்ம திருமூர்த்தி மலை டேமுக்கு தண்ணி வருது. அதுவும் இந்த தண்ணி வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா
மலைகளுக்கு அடியில் சுரங்கப்பாதை வழியாக தான் இந்த தண்ணி வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாய்க்கால் கட்டினதாக சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அமராவதி தான் இருக்கிறோம். பீரங்கி வந்து 39 டன் வெயிட்டு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமாமா. என்னால் நம்பவே முடியல. 50 கிலோமீட்டர் வேகத்தில் இவ்வளோ பெரிய உருவம் போகும்னா எப்படின்னு தெரில, ஆனால் போகுங்கிறாங்க. இதோட முன்னாடி இருக்கிற இந்த கன் சைஸ் மட்டும் 105 மீட்டர் இருக்குதாமாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரில் 1921 யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணது நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இதுதான் இருக்கும், பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். சூரியவம்சம் படத்தில் இந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரத்குமாரோட பையனை வந்து யானையிலேயே உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடித்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இங்கே ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அது இந்த கேட்டுக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டுண்டா கண்ணு. எப்பவுமே பாயாசத்தில் சீனி தானே கலக்குவாங்க. வழக்கம் போல் விஷத்தை கலந்துட்டுண்டா. அப்படி அந்த விஷத்தை கலந்த பாயாசத்தை கொண்டு வந்து நம்ம சரத்குமாரோட பையன் பெரிய சரத்குமாருக்கு இங்கே தான் கொடுப்பாரு. அந்த சீன் தான் இங்கே எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த யானையில் வந்து இன்றைக்கி யானை வருமா ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சரத்குமாரோட பையன் கேட்பார். அதுக்கு பெரிய சரத்குமார் என்ன சொல்லுவார்னா, யானையெல்லாம் இன்றைக்கி வராதுன்னு சொல்லி அவரே வந்து யானையாக மாதிரி அந்த சரத்குமாரோட பையனை வந்து தோளில் உட்கார வச்சுட்டு இங்கே ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அது இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேமு. பெருந்தலைவர் காமராஜரோட ஆட்சியில் கட்டப்பட்ட டேமு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அமராவதி ஆறோட குறுக்க தான் இந்த டேமையே அமைச்சிருக்கிறாங்க. இந்த அமராவதி ஆறு பார்த்துட்டிங்கன்னா கரூரில் போய் காவிரி ஆற்றுல கலக்குது. சொல்லப்போனால் காவிரியோட கிளையாறு அமராவதி ஆறுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான இடம் நம்ம உடுமலைக்குள்ளே இருக்குது. அமராவதி டேமில் நீர்மின் நிலையம் அமைச்சு மின் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லாவரத்தில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சட்டர் தெரியும். அதுதான் அமராவதி டேமோட சட்டரு. அந்த சட்டர் வழியாக வர்ற தண்ணி வந்து இந்த வழியாக தாங்க வருது. அதாவது கல்லாவரம்லாம் ஒரு சுற்றுலாத்தலமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. இது சுற்றுலாத்தலத்தை விட இன்னும் ஒரு அழகான இயற்கையான ஒரு கிராமம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது நமக்கு இயற்கை நிறைந்த ஒரு கிராமம். வாங்க எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ நிற்கிற இடத்துல ஒரு படத்தோட பாட்டு எடுத்துருக்குறாங்க. அது என்ன படம்னா தனுஷ் நடித்த கொடி படம். அதில் வந்து பொட்டை கோழி அழகில அப்படிங்கிற சாங் வந்து இங்கே இந்த பாடத்தில் தான் எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தனுஷ் இந்த இடத்துல நின்று ஆடிட்டு இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீரோயின் வந்து முட்டை வண்டியிலேருந்து போகிற மாதிரி ஒரு டேக் எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம ஊர் கல்லாவரத்தில் வந்து அந்த கொடி படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதே பாட்டில் இந்த தண்ணி போகிற வாய்க்கால். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த கிராமம் தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த கல்லாவரத்தோட ஸ்பெஷலாகவே இருக்கும். சுற்றி நெல் வயலெல்லாம் இருக்குது.
அப்புறம் நடுவில் தான் கிராமம் இருக்குது. இந்த கல்லாபுரத்தை சுற்றியுமே நெல் வயல் தான் இருக்கும். அப்படி ஒரு அழகான கிராமம் தான் இந்த கல்லாபுரம். உடுமலையிலேயே இவ்வளோ அழகான நெல் வயல் இங்கே மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல நிறைய சாங்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்ன சாங்ஸ்ன்னு நிறைய சாங்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில சாங்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அன்னியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி சாங். அது வந்து இந்த பாறை மேலே தான் எடுத்திருக்காங்க. பாத்திட அப்படிங்கிற சாங் வந்து இங்கே இருக்கிற பாறையில் தான் சுற்றி எடுத்திருப்பாங்க. ரத்தத்தின் ரத்தமே சாங் வந்து இங்கே நிறைய செட்டு எல்லாம் போட்டு அதை வந்து இந்த இடத்தையே ஆல்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஜோதிகாவோட இன்ட்ரோ சாங், அதாவது மேகம் கருக்குது, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங். அது வந்து இந்த பிரேமில் வச்சு அந்த மலை தெரிகிற மாதிரி வச்சு இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இங்கே எடுத்திருக்கிறாங்க. நிறைய படத்தோட காட்சிகள் வந்து இந்த இடத்த வச்சு படமாக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதோ சாங் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தமிழ் சினிமாவோட மிக முக்கிய ஷூட்டிங் ஸ்பாட்டாக இந்த கல்லாபுரமும் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா கொழும்பம் கிராமத்தில் இருக்கிற அமராவதி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற கோயில் முன்னாடி தான் இருக்கிறோம். இது என்ன கோயில்னு பார்த்துட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில். இது வந்து சோழ அரசர் வீரராஜேந்திரனால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து கட்டி 800 வருஷங்கள் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோயில். இந்த கோயிலை ஒட்டி இருக்கிற ஆத்தங்கரை வந்து அவ்வளோவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகான இடம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நம்ம கரெக்டாக உடுமலையிலேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொழும்பம் பாலம் திரும்புறதுக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ தான் இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயில்னு கண்டுபிடிச்சி புதுப்பிச்சிட்ருக்குறாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடத்தூரில் இருக்கிற அர்ச்சுனேஸ்வரர் கோயில் தான் இருக்கிறோம். அதாவது சிவன் கோயில் இருக்கிறோம். இந்த சிவன் கோயில் வந்து சோழர் காலத்தில் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, இது 950 வருஷம் பழமையானது. அமராவதியோட ஆற்றங்கரையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. எப்பவுமே இயல்பான நிலையில் இல்லாமல் மாறுபட்ட நிலையாக வந்து அமராவதி ஆறு வந்து இந்த கோயிலை சுற்றி தான் வருது. இதுவும் இல்லையா, இந்த கோயிலை வந்து எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்கன்னு இன்னொரு உதாரணம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆற்றுல நிறைய தண்ணி வரும்போது சூரிய ஒளி வந்து ஆற்றுல விழுந்து அதோட பிரதிபலிப்பாக வந்து நேராக சிவலிங்கத்து மேலே வந்து அந்த ஒளி விழுகுது. அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது இந்த கோயிலில். இதெல்லாம் விட யாருக்குமே தெரியாத ஒரு ஆச்சரியம் இருக்குது. கோயில் கருவறையிலிருந்து ஆத்தங்கரைக்கு போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு வந்து வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற கோயிலில் இது 2வது கோயில். நம்ம உடுமலை வட்டத்துக்குள்ளே இது 2வது கோயில்.
உடுமலை சுற்றி 20 கிலோமீட்டருக்குள்ளே இன்றைக்கி நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே ரொம்பவுமே பாரம்பரியமான ஒரு இடங்கள். இது எல்லாமே உங்கள் குடும்பத்தோட வந்து நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. நன்றி, வணக்கம்.